ஏஐ வந்த உடனே இப்போ விஜய்மே டிஏஜிங் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சார். அதுல வந்து இப்போ ஒருத்தர் அதுவுமே ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. விஜயோட ஃபேஸ் ஆகிற மாதிரி இல்ல, அந்த ஏஐ வந்து அவரே அதுக்கு நார்மலா நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்ல, ஏஐ வந்து எல்லா இதுக்குமே ஒத்து வருமாங்கிறது தெரியல. ஏன்னா பெரிய பட்ஜெட் இருந்தால் தான் ஒத்து வரும் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் லாஸ்ட் வீக்கில் வந்து வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு, கொட்டுக்காளின்னு ஒரு படம் வந்துச்சு, போகுமிடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த 3 படமே நல்ல படம் தான், நல்ல படம் தான். எல்லா விமர்சனங்களும் நல்லா எழுதுனாங்க, பார்த்தவங்க எல்லாருமே நல்ல படம் நாங்கள். ஆனால் வாழைங்கிற படம் தான் பெருசாக போச்சு. வாழைங்கிற படத்தை பற்றி தான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன், டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து பேசுனாங்க. ப்ரொமோஷன் நிறைய இருந்தது. சரி, இப்போ விஜய் சார் வந்து அவரோட கட்சியோட அந்த கொடி இது பண்ணியிருக்காரு, அதுக்கு எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அந்த கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சா கொடின்னு ஒன்று வைக்கணும். அது கொடி ஆரம்பிச்சிருக்கிறாரு, கொடி வந்து இன்ன கொடிங்கிறது சொல்லியிருக்காரு. அது கான்ட்ரவர்சிங்கிறது வரத்தான் செய்யும். ஆப்போசிட் பார்ட்டிகள் வந்து ஒருத்தங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப அதை சொல்லத்தான் செய்வாங்க. பட் அவரும் ப்ராப்பராக ஆரம்பிச்சிருக்காரு, மாநாடு நடத்த போகிறாரு. அதுக்கு வந்து இந்த கொடியை கூட கொண்டு வந்து கேப்டன் வீட்டில் போய் அவர்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு கொடி ஆரம்பிச்சனால. எப்படி வந்து செந்தூர பாண்டியில் வந்து சினிமாவுக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ட்ரி கொடுத்தாரு கேப்டன் மூலியமா, அது மாதிரி இது வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் பார்த்து ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. சரி, அதே மாதிரி இப்போ கோட் படத்துல பாத்தீங்கன்னா அவர் நெக்ஸ்ட் படம், அதுல வந்து இப்போ விஜயகாந்த் சாரோட ஏஐ பிரசன்ஸ் வருது. ஸோ அதுக்காக அவர் பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போய் நீங்க சொன்ன அதே டைம்ல தான் வந்து அந்த பெர்மிஷன் அவங்க கேட்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற முறையில மரியாதையா. கண்டிப்பா. என்னன்னா அவர் வந்து விஜயகாந்த் சார்னால அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு இல்லை, அவர் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து விஜய் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டார், ஒரு 7-10 படம் பண்ணிட்டாரு, சரியா போகல. அப்போ வந்து எஸ்எஸ்சி என்ன பண்றாரு, வந்து விஜயகாந்தோட நடிக்க வச்சோம்னா கொஞ்சம் மாஸ், அப்போ மாஸ் ஹீரோ அவர், அப்பயும் மாஸ் ஹீரோ தான் பண்ணலான்ட்டு அது மாதிரி பண்ணவர் தான் அது. அதனால அந்த ஒரு நன்றி கடனா அவர் இறந்த டயத்துல இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால, இப்போ இந்த டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி வந்தனால அதுல வந்து ஒரு இது பண்ண அதுக்கு பர்மிஷன் வாங்கி பண்றாங்க. இப்போ அதே மாதிரி ஏஐன்னு சொன்ன உடனே இப்போ பழைய சினிமா அந்த மாதிரி இல்லாம இப்போ ஏஐ வந்த உடனே இப்போ விஜய்மே டிஏஜிங் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சார். அதுல வந்து இப்போ ஒருத்தர் அதுவுமே ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. விஜயோட ஃபேஸ் ஆகிற மாதிரி இல்ல, அந்த ஏஐ வந்து அவரே அதுக்கு நார்மலா நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்லை, ஏஐ வந்து எல்லா இதுக்குமே ஒத்து வருமாங்கிறது தெரியல. ஏன்னா பெரிய பட்ஜெட் இருந்தால் தான் ஒத்து வரும் ஒன்று. ஏன்னா சின்ன பட்ஜெட்னா சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்டே வச்சு நடிச்சுட்டு போயிடலாம், அந்த டெக்னாலஜிக்கு பண்ணுற செலவுகள். பெரிய பட்ஜெட் இருக்கப்போ இது ஒர்க் அவுட் ஆகும். ஏஐ வந்து யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணால் ஓகே தான். இப்போ விஜயகாந்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா அவர் இல்லை, அதனால யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாத ஒரு பொருளை அது மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஃபியூச்சரில் வந்து சிவாஜி சாரை யூஸ் பண்ணலாம், எம்ஜிஆர் சாரை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இப்போ அவங்களாம் நடிக்க வைக்கணும் அப்படின்னா நடிக்க வைக்க முடியாது இல்லை, இந்த ஏஐ வந்து இது பண்ணி ஏதாவது ஒரு சீன்ல வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸே நிறைய வந்துருச்சு. இப்போ படிக்கிற பசங்களும் பார்த்தீங்கன்னா ஏஐ நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் உள்ள வருவாங்க, டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டு. முதல்ல சினிமாவில் எதுவும் தெரியாம தான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர், இங்கே வந்து தான் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கற்றுக்கிட்டே உள்ள வராங்க சார். இப்போ அதுவுமே இருக்கு. நீங்க சொன்ன அந்த காலகட்டத்துல நீங்க சினிமா உள்ள போய் கத்துக்கிறாங்க. ஆமா, இப்போ இதுக்குன்னு பசங்க தனியா படிச்சு ஒரு இதுல வராங்க. ஸோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? ஆப்பர்ச்சுனிட்டினா அதான் அதை நான் சொன்னேன், திருப்பி சொல்றேன். என்னன்னா வந்து சினிமாவுக்குள்ள வந்துட்டு தான் எல்லாமே கற்றுக்க முடியும். எதுவுமே தெரியாது, சினிமாவை நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருப்பீங்க, பாக்கி எல்லாமே வந்து உள்ளே வந்து தான் கற்றுக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஃபுல் சினிமாவே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்களே ஒரு படமும் பண்ணிடலாம். நீங்களே ஒரு படம் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ண வருவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே காட்டுற படம் வந்து வேற, நீங்கள் பார்த்த படம் வேற, இங்கே உள்ள இறங்கினதுக்கப்புறம் இங்கே காட்டுற படம் வேற. இந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். அதை எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு வந்து நீங்களே ஒரு படமே எடுத்து ரெடி பண்ணி வந்தாலும் இங்கே இருக்க ஆட்களோட பழக்க வழக்கங்கள், இங்கே எப்படி மூவ் பண்ணுறது, இதான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். இங்கே வெறுமனே வந்து படிச்சுட்டு வந்து நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்னா சினிமாவில் ஜெயிக்க முடியாது. இங்கே சினிமாங்கிறது வேற. இன்னமும் சினிமா வந்து டீ கடைக்குள்ளேயே இருக்குது. அந்த டீ கடைக்குள்ளே நான் குறைவாக சொல்லலை. டீ கடைக்கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா சாலிகிராமம் இந்த மாதிரி ஏரியாவில் ஒவ்வொரு டீ கடையில் ஏதோ டீ குடிச்சு சாதாரண பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அங்கே தான் கதை உருவாகுது, அங்கே தான் அடுத்த ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க, எல்லாமே அங்கே தான் இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரியான டீ கடையில் இருந்து வெளில வந்தவங்க தான் வந்து விஜய் சேதுபதி, யோகி பாபு, இந்த மாதிரி நிறைய பேர். இன்னமும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாலிகிராமம் டீ கடையில் ஜெயிச்சவங்க கூட இருக்காங்க.
அதனால வந்து இதெல்லாம் வந்து அந்த மக்களோட மக்களாக இருக்கிறப்ப தான் வந்து சினிமாவை வந்து நீங்கள் பெரிய தரத்துக்கு கொண்டு வர முடியும். வெறும் ஏசி ரூமில் மட்டும் உட்காந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அங்கே ஒரு டிப்ளமோ ஃபிலிம் மாதிரி ஒன்று எடுத்துட்டு அதை வச்செல்லாம் வரணுங்கிறதெல்லாம் அது சாத்தியம் இல்லை. அதெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தேவை. அதை மீறி இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யணும். இங்கே ஆமாம் இறங்கணும் இங்கே கற்றுக்கணும். ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்கிட்டா தான் வர முடியும். ஓகே சார். இப்போ அதுலயே வந்து இப்போ நெக்ஸ்ட் இந்த நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் முறைப்படி கத்துக்காதவங்களும் சினிமால இருக்காங்க. அவங்க எப்படின்னா இப்போ நீங்க சொல்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும் அவங்க எல்லாம் எப்படின்னா பெருசா அவங்க எதுவும் கத்துக்கல. சோ அவங்கதான் நீங்க அப்படி சொல்றீங்களா? அவங்க கத்துக்கலன்னு சொல்லல, அவங்களாம் கத்துக்கிட்டு தான் வந்தாங்க. கத்துக்கிட்டு வந்துட்டு நாளை இயக்குனர்லாம் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வராங்க. இப்போ நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் என்னதான் கோர்ஸ் படிச்சுட்டு வந்தாலும் இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நிறைய பக்கம் ஃபிலிம் இன்ஸ்டியூட். நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்து முடிச்ச உடனே இங்கே வந்து நீங்கள் படம் பண்ணிட முடியுமானா முடியாது. அதுக்கு சொல்லலாம், அது முறையான படம் பண்ணிட முடியாது. நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒரு படம் பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி இங்கே ஒரு படம் பண்ண முடியாது. இங்கே வந்து வேற இவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் வேற. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ஒரு படம் 2 படமாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனால் தான் பண்ணணும். ஓகே சார். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்ல படம் எல்லாம் வருது சார், அதுக்கெல்லாம் பெருசா மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே ரிலீஸ் ஆனாலும் அது ரொம்ப நாள் ஓட மாட்டேங்குது. ஒரு கம்பேரிட்டிவ்லி ஒரு பெரிய படம் வர்றப்போ அந்த சின்ன படம் பேர் கூட தெரியாம அதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தவங்க வந்து 100 கோடி ரூபா படம் பண்றாங்க, ஒருத்தர் வந்து 20 லட்சம் ரூபாய் படம் பண்றாங்க. 100 கோடி எங்க, 20 லட்சம் எங்க? 2 பேருமே சினிமான்னு தான் சொல்றாங்க. 2 பேருமே இதே தேட்டருக்கு கொண்டு வராங்க. 2 பேர்த்துக்குமே ஒரே டிக்கெட்டு. அப்படிங்கிறப்ப அந்த வித்தியாசங்கள்லாம் மாறுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி வர்றப்ப அடிபடும். இதே 20 லட்ச ரூபா படம் பண்ணி ஜெயிக்க முடியுமாம்னா முடியும். நீங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்கணும், நல்லா வரணும், நல்ல காலகட்டத்தில் காலமும் சூழ்நிலையும் ஒத்துழைக்கணும். நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுற டயத்தில் வேறு எந்த பெரிய படமும் வராமல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் லாஸ்ட் வீக்கில் வந்து வாழைன்னு ஒரு படம் வந்துச்சு, கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்துச்சு, போகுமிடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த 3 படமே நல்ல படம் தான். நல்ல படம் தான். எல்லா விமர்சனங்களும் நல்லா எழுதுனாங்க, பார்த்தவங்க எல்லாருமே நல்ல படம் நாங்கள். ஆனால் வாழைங்கிற படம் தான் பெருசாக போச்சு. வாழைங்கிற படத்தை பற்றி தான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன், டைரக்டர் இவங்கெல்லாம் வந்து பேசுனாங்க. ப்ரொமோஷன் நிறைய இருந்தது, சேனல்லையும் ப்ரொமோஷன் நிறையா இருந்தது. அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற அளவுக்கு அந்த கம்பெனிலையும் வந்து உங்களுக்கு பணம் இருந்தது, இவங்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ இது எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்தில் வரப்ப இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் நின்று அடித்தாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கான காலம் இல்லை. வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா இன்னொரு படம் வந்துடும், அந்த படத்தை பற்றி தான் ப்ரொமோஷன் நடக்கும். இப்போ இது நடக்காது. அப்போ நீங்கள் என்னதான் நல்ல படம் எடுத்தாலும் அந்த படத்தை நீங்கள் கொண்டு வர்றப்ப உங்களுக்கு காம்படிஷனில் இன்னொருத்தர் பெரிய ஆள் ஒரு ஆள் நின்னார்னா நீங்கள் காணா போயிடுங்க. அதுவும் பெரிய ஆள்னா படம் வந்து நல்ல படங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது. எல்லா தேட்டரும் பிடிக்க முடியும், எல்லா தேட்டரும் போட முடியும். அவங்க நினச்சா இந்த படத்தை தூக்குன்னு சொல்ல முடியும். அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களாம் உள்ளே இருக்காங்க, சரிங்களா? அப்போ உங்கள் படம் நல்ல படமாக இருந்தால் கூட அவங்க தூக்குனா அந்த தேட்டரை விட்டு தூக்கிடுவாங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து கொண்டு வரணும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து அவங்களோட படமோ அந்த இன்னொரு படம் காம்படிஷன் பெரிய படம் இல்லாதப்ப ஒரு நார்மல் படத்தோடு வர்றப்ப அந்த படம் ஜெயிக்கும். அதுக்கு தான் வந்து படம் ரிலீஸும் முக்கியம். நீங்கள் எப்படி வந்து ஒரு படத்தை நம்ம வந்து மெனக்கெட்டு நல்லபடியாக எடுக்கிறோமோ அது மாதிரி ரிலீஸோடைய டேட்டும் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ரிலீஸோட வாரமும் ரொம்ப முக்கியம். அது நல்லபடியாக அமைஞ்சாதான் அந்த படம் வந்து வெளியில் வரும். சரி, இப்போ வெறும் மூவியோட இது மட்டும் கதை அதெல்லாம் தாண்டி ப்ரொமோஷன் சைடுமே நல்லா இருக்கணும், அப்போதான் மூவி இது பண்ணணும்னு சொல்லுவாரு. ஆமாம், ப்ரொமோஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியா டெவலப் ஆயிடுச்சு. எல்லாருமே செல்ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரிவ்யூலாம் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்குறான், அதை பார்த்து தான் அவன் போகிறான். சரி, ஸோ இப்போ இதுலேருந்து அப்படியே மன்சூர் அலிகான் சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இப்போ ரீசெண்டாக ஒரு சரக்கு அப்படின்னு வந்து ஒரு அதுலேருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். மன்சூர் சாரோட வந்து நமக்கு வந்து ஒரு 20 இயர்ஸாக அவரோட ட்ராவல் பண்ணுறாங்க. என்னை பாரு யோகம் வரும்னு ஒரு படம், அதில் வந்து இப்போ சரக்கு வரைக்குமே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். திருப்பி அதுக்கடையில் அவர் கட்சி ஆரம்பித்தப்ப, அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறப்ப, எம்பி எலெக்ஷன்றப்ப, இது மாதிரியான அப்புறம் சோசியல் சமூக சார்ந்த பிரச்சனைகள் அதுக்காக போராடுறப்ப இதுக்கெல்லாம் நம்ம வந்து கூட பண்ணி நம்ம இருந்திருக்கிறோம். அவரோட அனுபவங்கள்லாம் நிறையா இருக்கும். வித்தியாசமான ஒரு மனிதர் அவர் வந்து. உதாரணத்துக்கு அவரோட நான் முதல் முறையாக அவரை போய் நான் சந்திக்கிறப்பே பார்த்தீங்கன்னா, அவர் ஆஃபீஸில் இருந்தார். ஒரு மதியம் நேரம் கூப்பிட்டாரு, போனேன். பேசிக்கிட்டே இருந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு அந்த பக்கம் அவர் இருந்தார், நான் அந்த பக்கம் இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கப்போ ஒரு டிஃபன் கேரியர் வந்துச்சு, வந்து கொண்டாந்து வச்சுட்டு போனால் ஒரு தட்டு வந்துச்சு. அந்த தட்டை வச்சு எல்லாம் எடுத்து போடுறாரு, மீன் முட்டை எல்லாம் நான்வெஜ் எல்லாமே போடுறாரு. ஐயோ நம்ம பாட்டு சாப்பிட்ற நேரம் வந்துட்டோமே,
நம்ம எந்திரிச்சு போயிட்டு அப்புறமே வரலாம் சொல்லலாமே அப்படின்னு நினைக்கிறப்ப டக்குன்னு என்ன பண்ணாரு, தட்டை என் பக்கம் தள்ளிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, இன்னொரு தட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி கேரக்டர் எப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்போம், அவர் ஒரு மாதிரி இருப்பார். அது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரக்கு இது சாரி என்னை பாரு ராம் தேட்டரில் தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். அப்போ அதை அதை அந்த என்னை பாரு யோகமே அந்த 2 கழுதை படம் போட்டிருக்கோம். அந்த கடைகள்லாம் போட்டிருப்பாங்களா அது மாதிரி வச்சு தான். சப்ஜெக்ட் வேற, பட் அந்த டைட்டிலுக்காக 2 கழுதை வச்சிருந்தாரு. அதுக்காக என்ன பண்ணாருன்னா ஆடியோ ரிலீஸ் உடைய என்ட்ரன்ஸில் வந்து ஒரு 4 கழுதையை கட்டி விட்டுருந்தாரு. ஒரு ஸ்டேஜ் போட்டு 4 கழுதை, ஒரு ஆண் கழுதை, ஒரு பெண் கழுதை, 2 குட்டி கழுதை, குடும்பத்தோட கழுதை. கீழே வந்து போர்டு வச்சிருந்தாரு, என்னை பாரு வச்சிருந்தாரு. நான் பார்த்தேன், சரி எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுவார். அது மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த இதுக்கு பேரோ சரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இந்த கழுதையை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இவர் வரணும், என்ட்ரன்ஸு என்ட்ரி ஆகணும், உள்ளே வரணும் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு ஓப்பன் ஜீப்பில் வராரு. ஓப்பன் ஜீப்பில் வராரு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வாழா வெடியை வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், டக்குன்னு உருட்டி விட்றான். உருட்டி விட்டா அந்த முனை வந்து அந்த பக்கம் போகுது. அங்கேருந்து 10 வைக்கிற தீப்பெட்டியோட ஒருத்தர் ரெடியாக இருக்கான். அடுத்த செகண்ட் நான் பயந்துட்டேன். ஏன்னா வந்து இது வந்து ராம் தேட்டருங்கிறது அந்த காம்பவுண்டை ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. இந்த வெடி வெடிச்சா அந்த கழுதை பூரா போயிடும் வெளில. கழுதை அந்த வெடி சத்தத்துக்கு என்ன கழுதை பிச்சுக்கிட்டு போயிடும். டேன்னு சொல்கிறதுக்குள்ளே 10 வச்சுட்டான். படப்படப்படன்னு ஒடிக்கி இந்த கழுதை 4 பிச்சுக்கிட்டு போயிட்டு ரோட்டுக்கு போயிடுச்சு. ஒரே டிராஃபிக் ஜாம் 1/2 மணி நேரம். அப்புறம் எல்லாம் பிடிச்ச கழுதையெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி கட்டி அப்புறம் உள்ளே போய் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு வச்சிங்களேன். இது மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணணும், ஒரு பரபரப்பை ஒன்று பண்ணணும். அது பண்ணவர் அவரோட ட்ராவல் பண்ணுறதே ஒரு புதுமையான அனுபவம் தான் வச்சிங்களேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து சாஸ்தான்னு ஒரு படம் நான் பேரை பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் வந்து கேஆர் விஜயம்மா நடிக்கிறாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக டாக்டர் ராஜா தேசிங் சார் அவர் வந்து என்னை கூப்பிட்டு போனார். கடைசியில் அட்வான்ஸே எங்கள் கையில் கொடுக்க சொன்னார். நான் கொடுத்தேன். அப்போ கொடுத்துருக்கப்ப என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி அப்போ சரக்கு படம் ரிலீஸ் ஆனேன். அப்போ மன்சூர் சாரை பற்றி கேஆர் விஜயம்மா பேசினாங்க. அவர் ரொம்ப நல்ல மனிதருங்க. ரம்ஜான் வந்தால் போதும், பக்ரீத் வந்தால் போதும், பிரியாணி 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு டிஃபன் கேரியில் கொடுத்துருவாரு. நான் ஒரு ஆள் தானே 10 பேர் இருக்குன்னா நீங்கள் யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி நல்ல பேர் எடுத்து ஒரு ஆள் தான். அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அவரெல்லாம் வந்து விஜயகாந்த் சார் தான் கொண்டு வந்தது. அவர் படங்கள் நிறையா நடித்து அப்படியே டெவலப் பண்ணவர் தான். கரெக்டாக சரக்கு படம் ரிலீஸ் டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி போஸ்டர்லாம் ஒட்டியாச்சு, கியூபுக்கெல்லாம் பணமெல்லாம் கட்டியாச்சு. நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி கேப்டன் வந்து தவறிடுறாரு. நான் கூட சொன்னேன் அவர்கிட்ட வந்து, சார் வந்து தள்ளி வச்சிடலாமா படத்தை அப்படின்னா, இல்லை எல்லாம் போஸ்டர்லாம் அடித்து ஒட்டியாச்சு, கியூபுக்கு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, நீங்கள் தள்ளினாவே அதுக்கு ஒரு 20 லட்ச ரூபா செலவு பண்ணும். சரி ரிலீஸ் பண்ணிடுவோம், நீ வந்து தேட்டரில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா நான் தான் தேட்டர்லாம் ஷோவெல்லாம் போட்டுட்ருக்கேன். இவர் வந்து கேப்டன் கூட அங்கேயே தான் இருந்தார், ஃபுல் டே அங்கே தான் இருந்தார். படம் ரிலீஸாக அன்றைக்கி அங்கே தான் இருந்தார். அது மாதிரி வேறு யாருமே அது மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய முதலீடு, ஒரு 4 கோடி ரூபா போட்டு படம் எடுத்துருக்குறோம். அந்த ரிலீஸ் டயத்தில் அங்கே இருக்கணும், அந்த அந்த பணத்தை பாதுகாக்கணும், படத்தை பாதுகாக்கணும். அது இல்லாமல் தன்னை யாருனாலும் உருவாகினாரோ அந்த கேப்டனால உருவாகினால அவரோட இறுதி சடங்கு கடந்து ஃபுல்லாகவே அங்கேயே இருந்தார். ஒரு 2 நாள் அங்கேயே இருந்தார். அது மாதிரியான ஒரு ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்பே தெரிஞ்சு சார் எவ்வளோ வித்தியாசமாக. வேற ஏதாவது இன்சிடென்ட்ஸ் அவர் கூட இருந்திருக்கா? அவர் கூட நிறைய போனோம். இப்போ பறவை காய்ச்சல்னா முட்டை சாப்பிடாதீங்க, சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் இவர் எடுத்துகிட்டு வந்து முட்டை சாப்பிடுவார், சிக்கன் சாப்பிடுவார், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவார். கொரோனா டயத்தில் வந்து அவர் தான் முன்னாடி இந்த கொரோனா ஊசியெல்லாம் போடாத அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியே கொரோனா ஊசி போட்டு விவேக் சார் இறந்தப்போ ஒரு பெரிய கலாட்டா பண்ணார், எல்லாம் பண்ணார். அது கொரோனா ஊசி நல்லது கெட்டதுங்க இடத்துக்கு வரல, பட் அந்த நேரத்தில் அது அவர் பண்ணார். அது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே முதல் ஆளாக நிற்பார், குரல் கொடுப்பார். அது மாதிரி திருட்டு விசிடி ஒழிப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே குரல் கொடுப்பார். ஆக்சுவலாக நாங்களே பார்த்துருக்கோம். யூஸ்வலாக ஒருத்தர் அவரோட ஸ்டைலில் சொல்லுவார். இன்னும் சொல்ல போனால் திரைத்துறையில் வந்து இது மாதிரி வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தைரியமாக குரல் கொடுக்குறவங்களில் வந்து ரொம்ப ஆட்கள் கம்மி. அதில் ஒருத்தர் 2 பேரில் இவர். ஓகே சரி, இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாள் பிஆர்ஓவாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறமா நீங்கள் டைரக்ஷனுக்காக தான் உள்ளே வந்தீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணீங்களா இல்லை திருப்பி பண்ணுற ஐடியா இருக்கா? அதை பற்றி இல்லை, அது வந்து என்னென்னா இப்போ ஆக்சுவலாக வந்து நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நடித்ததுங்கிறது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர்ஓ பண்ணுற படங்களுக்கு நம்ம போகிறப்போ வந்து அங்கே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கப்போ இல்லை அந்த சீனுக்கு தேவைப்படுறப்ப அது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். முதலே வந்து தத்தி தாவு மனசுங்கிற படத்தில் வந்து வடிவேல் சார் கூட தான் பண்ணேன். அது ஆக்சுவலாக அதே பெரிய ஒரு சம்பவம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த காமெடி இன்னும் டிவில எல்லாம் வந்துட்டு இருக்கோம். டேய் தண்ணியை போட்டு தொடரா அப்படின்னு இவர் தண்ணியை போட்டு தொடப்பாரு. அப்புறம் இது பண்ணாரு. அவர் பெரிய உயர் அதிகாரி போலீஸ் இதில், இவர் கான்ஸ்டபிள். என்ன தப்பு நடந்திருக்கும்னா, போகிறவங்க வரவங்கட்டெல்லாம் வண்டியை நிறுத்தி லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாரு. ஐஜி வண்டி வர்றதையும் தெரியாமல் அவர்கிட்டையும் கேட்பாரு. அதனால் பிடிச்சி இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஒரு வண்டி வரணும், இவர் வந்து லஞ்சம் கேட்கணும். முன்னாடி ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஏதோ ஒரு 2 வீலர் வரணும். நான் ஸ்பாட்டுக்கு ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிருந்தேன், என்னோட 2 வீலர் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ அங்கே அதுக்கு நடிக்கவே ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் நின்று இருந்தாப்புல. வடிவேல் சார் வந்து அவர்கிட்ட வண்டியை கொடுங்க ஓட்டிட்டு வரணும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா என் கண்டிஷனில் இருந்த வண்டி, நான் ஓட்டினா தான் ஓடும். அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு வண்டி. இந்த பையன் ட்ரை பண்ணி வருவான், பாதி தூரம் வருவான், வண்டி ஆஃப் 2 தடவை 3 தடவை போச்சு, சார் நீங்களே ஓட்டுங்கன்னா. அப்புறம் அது மாதிரியான விஷயங்கள் நமக்கு அது மாதிரி பண்ணுறது தான் அது. அப்புறம் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஆர்ஓனாவே வந்து கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் தான். நாங்கள் மற்ற சினிமாவில் இருக்க எல்லா துறையோட பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். எப்படி சொல்ல வரோன்னா, நாங்கள் தான் எல்லா இடத்துக்குமே போக முடியும். நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகலாம், டிஸ்கஷன் நடக்கிற இடத்துக்கு போகலாம், எடிட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகலாம், டப்பிங் நடக்குது. வேறு யாருமே அவங்களோட இடத்த தாண்டி போக முடியாது. ஸோ நாங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறனால எல்லாத்தோட அனுபவமே எங்களுக்கு வந்து எல்லாமே கற்றுக்கலாம். சினிமாவில் கற்றுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கான காலமும் நேரமும் வரப்போ நம்ம அதை செஞ்சுக்கலாம். அப்போ பண்ற ஐடியா இருக்கு. இருக்கு. வேற எந்த மூவிஸ்லாம் சார் நீங்க இந்த மாதிரி இப்போ இதை சொன்னீங்க, இது கோஇன்சிடென்ஸா நடந்துச்சு? அது மாதிரினா டிஆர் படம் காதல் அழியவில்லை, சிம்பு சார். அது இப்போ ஒரு படம் சாஸ்தான்னு ஒரு படம், இப்போ ஒரு 10 படம் பக்கம் நடிச்சிருப்போம். அது நாங்களாம் இங்கே டெக்னீஷியனாக இருந்து நடிக்கிறப்போ வந்து பெருசாக வெளியே தெரிய மாட்டாங்க. என்னைக்கு ஆர்டிஸ்டாக இருந்து நடிக்கிறாங்களோ அவங்க தான் வெளியே தெரியும். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஆக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இன்டைரக்டா ஒரு ஃபைட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதை உங்க பிஆர்ஓ உங்க சைட்ல இருந்து நீங்க அதை இல்லை, இது வந்து இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலங்காலமா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. என்னைக்குமே ஒரு ஒற்றுமையா இருந்தால் தான் எல்லாமே செயல்படுத்த முடியும். ஆர்டிஸ்ட் சம்பளம் குறைன்னு நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து 30 வருஷம் ஆகுது, 30 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, குறைச்சப்படு இல்லை. என்னன்னா இந்த ஒவ்வொரு அமைப்புமே இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு இல்லையா, ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தான், அவங்க தான் முதலாளி சினிமாவுக்கு. அவங்க பணம் போடலைன்னா யாருமே கிடையாது. அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாத்தையும் மாற்றிடலாம். அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயே வந்து ஸ்ட்ராங் இல்லாதனால தான் வந்து 2ஆ 3ஆ பிரிஞ்சு அந்த அமைப்புகள்லாம் போகிறப்போ வந்து ஒரு அமைப்பு எடுக்கிற ஸ்டெப் வந்து இன்னொரு அமைப்போட மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போயே ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை சார்ந்து ஒரு 4-5 சங்கங்கள் இருக்குது. இப்போ அதில் ஒரு 3 சங்கமாக என்னமோ தான் ஒன்று சேர்ந்து இந்த அறிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பாக்கி 2 சங்கம் தனியாக தான் இருக்குது. அப்போ அந்த 2 சங்கத்தோட மெம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ நீங்கள் எது ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாதுங்க. நீங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் இருக்கணும். குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்த சினிமாவில் உள்ள எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைக்க முடியும். இப்போ எல்லாருமே யுனைட்டியா ஒத்துமையா வந்தால் தான் பண்ண முடியும். வராதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்திலே வந்து ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு நடிகர் சம்பளம்லாம் 100 கோடி 200 கோடி வாங்க, இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஒரு பெரிய உச்ச நடிகர்னு வச்சுங்களேன், அந்த நடிகர்கிட்ட வந்து ஒரு 2 தயாரிப்பாளர் மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நானும் நீங்களும் மூவ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், 2 பேருமே மீட்டிங்கில் இருக்கோம். இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து இந்த பணத்தை குறைக்கணும், சம்பளத்தை குறைக்கணும்னு சொல்கிறப்ப நீங்கள் வாய் விட்டுறீங்கன்னு வச்சு, ஆமாம் குறைக்கணும்னு சொன்னால் நான் உடனே என்ன பண்ணுவேன், ஃபோன் போட்டு இன்னார் வந்து உங்கள்கிட்ட காய்ச்சிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து உங்கள் சம்பளத்தை குறைக்கணும் அங்கே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் போட்டு கொடுத்துருவேன். போட்டு கொடுத்தா எனக்கு கால்ஷீட் கிடைக்கும். இது மாதிரி அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இது மாதிரி இருக்கிறனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. எல்லாமே ஒற்றுமையாக இருந்தால், ஏன்னா அவங்க தான் முதலாளி, அவங்க நினைச்சாதான் எல்லாமே. அவங்கனால உருவானவங்க தான் இன்னைக்கு உச்சத்தில் இருக்க எல்லா நடிகர்களுமே எல்லா இயக்குநர்களுமே இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய பேர் இருக்கிற இடம் தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள கால சொல்லி படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓரம் கட்டிட்டாங்க, இடத்தெல்லாம் ஃப்ளாட் போட்டு வித்துட்டு போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் ரவிச்சந்திரன், அவர் ஏஎம் ரத்தன், இது மாதிரி நிறைய பேர் பெரிய பெரிய ப்ரொடியூசர், திருவள்ளுவர் கலைக்கூடம், இது மாதிரி நிறைய இல்லை. இதுக்கெல்லாம் என்னன்னா இவங்க தான் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. இவங்க உருவாக்கின எல்லாருமே இன்னைக்கு செழிப்புமா கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இவங்கனால அந்த தொழில் தொடர்ந்து நடத்த முடியல. என்ன காரணம்னா ஒரு ஒற்றுமையாக அந்த சங்கங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே மாற்றலாம். சரி, இப்போ அதே மாதிரி நீங்க சிம்பு சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவரோட ஃபர்ஸ்ட் படமே நீங்க தான். அப்ப கண்டிப்பா அவர் கூட அந்த கான்வர்சேஷன், அந்த ஒரு பாண்ட்லாம் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, அவரோட ஒரு 2.5 வருஷம் பர்சனல் பேரோ இருந்தேன். அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரை பற்றியெல்லாம் பேசுகிறோம்ல, ஒரு நெகட்டிவாக பேசுகிறோம்ல அவரை பற்றி, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர மாட்டார், அவர் ரொம்ப திமிரு பிடிச்சவர், இது மாதிரிலாம் இருக்கணும்னு அவர் விருப்பப்பட்டு செய்கிறது தான். நம்மளை பற்றி எல்லாருமே நெகட்டிவாக பேசணும்னு நினைக்கிறாங்க. அவர் அது பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி வேணும்னே பண்ற பிளானிங்கு.
எல்லாமே எல்லாமேன்னு இல்ல, அது மாதிரி நீ என்ன வந்து ஏன் நல்லவன்னு சொல்ற, நல்லவன்னு சொல்ல அவசியம், நீ என்னை கெட்டவனே சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா அவர் அப்படி என்னை நல்லவன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் அப்படி கிடையாது. பட் நீங்க எப்படி நெகட்டிவான விமர்சனங்கள் பண்ணாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம்.